ஹலோ ஆல், எங்களுடைய ஹோம் டூர் vlog இது. எனக்கு ஹோம் டூரில் எப்படி பண்ணணுன்னே தெரியல, பட் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ கேப்சர் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஃப்ளாஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா இந்த புறா. அங்கேருந்து வரும்போது ஐயோ இந்த புறாவெல்லாம் மிஸ் பண்ணுவேனேன்னு யோசிச்சுட்டே வந்தேன். பட் தேங்க்ஃபுல்லி இங்கேயும் பார்த்தீங்கன்னா பால்கனிலேருந்து அப்படியே எதிர்க்க பார்த்தீங்கன்னா நிறைய புறா வரும் அந்த வீட்டுக்கு. ஸோ இப்போலாம் பார்க்கணுன்னு தோணுது, அங்கே போய் பார்த்துப்பேன். வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே ரைட் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்லாப் இருக்கும். ஸோ அதில் வந்து நான் பிளான்ஸ் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். பிளான்ஸ் ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணுறது இவர் தான். எனக்கு வந்து அந்த பிளான்ஸோடைய பேர் கூட முக்கால்வாசி தெரியாது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனால் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி மனப்பாடமாக எல்லா பிளான்ட்டையும் சொல்லி அது எங்கெங்கே வளருது, அது பேர் என்ன, அதோடய ஃபேமிலி என்னன்னு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்கிறது இவர் தான். ஸோ நான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே போகலை, ஜஸ்ட் அழகுக்காக. பாட்ஸ் எல்லாமே நார்மல் பாட்ஸ் தான் வாங்கி வச்சுருக்கேன், ஜஸ்ட் பெயிண்ட் மட்டும் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வாங்கும்போதே பிளான்ஸ் தான் நான் செராமிக் பாட்ஸ் தான் வாங்கணும், அழகாக வைக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். பட் எதுக்கு நம்மக்கிட்டே கைவண்ணம் இருக்கே அதையே காட்டிடுவோன்ட்டு சிம்பிள் பாட்ஸே வாங்கி அதையே நானே பெயிண்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வெல்கம் டு அவர் ஹோம். இந்த வீட்டில் நிறைய ஜன்னல் இருக்கும், வீடு சுற்றி செடிங்களும் இருக்கும், மரங்களும் இருக்கும், ஜன்னலும் நல்லா இருக்கும். ஸோ ஏர் ஃப்ளோ சூப்பராக இருக்கும், வென்டிலேஷன். பிளான்ஸ் கிட்டேயே ஒரு பீன் பேக் போட்டிருப்பேன். இந்த க்ரீன் கலர் வந்துட்டு என் ஹஸ்பண்டோடைய பீன் பேக், ப்ரௌன் வந்து என்னோடது. பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது, ஸோ அங்கேயே ஒரு செடி வச்சாச்சு. கொஞ்சம் சும்மா எல்லாமே வந்து இன்டோர் பிளான்ஸ் தான், அதனால் நமக்கு பிடிச்ச இடத்துல வச்சுக்கலான்ட்டு. செடியை பொறுத்த வரைக்குமே வந்து எல்லாம் இந்த செடி இங்கே தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. அதுக்கு சன்லைட் தேவைப்படுற மாதிரி அதை டெய்லி மாற்றிக்கிட்டே இருப்பார். எங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே இன்டோர் பிளான்ஸ் தான். ஸோ செடி வீட்டுக்குள்ளே எங்கே வேணால் வைக்கலாம், பட் அதுக்கு ஒழுங்காக சன்லைட் வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இன்றைக்கி ஒரு செடி அந்த இடத்துல இருக்குன்னா நாளைக்கு அது இருக்குமான்னு தெரியாது. 3 days ஒன்ஸ் அவர் தண்ணி ஊற்றும் போது செடியை இடம் மாற்றிட்டே இருப்பார். பக்கத்துலேயே ஒரு சோஃபா போட்டிருக்கோம், 3 seater சோஃபா தான் வாங்கியிருந்தோம், உடன் சோஃபா. அப்படியே சோஃபாவுக்கு மேலே அந்த வால் ரொம்ப பிளெயினாக இருக்குன்னு சொல்லி ஒரு டெக்கார் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த டெக்கார் வந்துட்டு 155 rupees தான். அந்த லவ்னு எழுதியிருக்க உடன் டெக்காரு மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இந்த டெக்காரோடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்னொரு மீஷோ லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், இன்கேஸ் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மேலேயே குட்டி குட்டி கிளாஸஸில் நான் மணி பிளான்ட்டும் ப்ரொபகேட் பண்ணி வச்சுட்டேன். அந்த கிளாஸஸ்க்கும் பெயிண்ட் பண்ணணும். இப்போ பிளெயினாக இருக்குது, பட் டைம் சுத்தமாக கிடைக்கிறது இல்லை. எல்லாமே குட்டி குட்டியாக கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். அட் அ டைம் எல்லாமே பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுனா மறுநாள் இன்னொன்று, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். சோஃபா பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் இருக்குது. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இன்னொரு பீன் பேக். இது வந்து என்னுடைய பீன் பேக், க்ரீன் கலர் எனக்கு கண்டிப்பாக வேணும்னு அடம் பிடிச்சி அவர் வாங்கினாரு. எனக்கு அந்த க்ரீன் கலர் பீன் பேக் சுத்தமாக பிடிக்காது. ஸோ நான் வந்துட்டு எனக்கு ப்ரௌன் கலர் தான் வேணும்னு சொல்லி அதை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த வாலுமே ரொம்ப பிளெயினாக இருக்குன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டெக்கார் ஏதாவது ஷெல்ஃப் மாதிரி போடலான்னு பார்த்தேன். ஸோ ட்ரில்லிங்லாம் பண்ணும் வேண்டான்னு சொல்லி ஒரே ஒரு வால் ஹேங்கிங் மட்டும் வச்சு முடிச்சாச்சு. இந்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து டிவி செட்டப் ஏரியா. சோஃபாக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் டிவி செட்டப் ஏரியா இருக்கும். நாங்கள் போன வீட்டில் வந்துட்டு வால் மோல்ட் பண்ணியிருந்தோம் டிவி. இந்த வீட்டில் வந்து இந்த டேபிள் மேலே வச்சு பார்த்தோம், அதுவே செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. இன்னும் தேவ் இந்த வீட்டுக்கு வரல. அவர் வந்து அந்த டிவி ஏதாவது துன்புறுத்தினார்னா டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தால் வேணா அதை வால் மோல்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. இப்போ வேறு அவன் நல்லா வாழ்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அதனால டிவிலாம் எவ்வளோ நாளைக்கு உத்தரவாதம் தெரியாது அப்படின்னு சொல்லி. அப்படியே பக்கத்துலேயே டோர் இருக்கும். டோருக்கு பின்னாடி வந்து கீ ஹோல்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுவுமே மீஷோ ப்ராடக்ட் தான். டீட்டெயில் வீடியோவில் இருக்குது, இன்கேஸ் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. அப்படியே இந்த டிவி ஏரியாவில் திரும்பியும் பிளான்ஸ் பார்க்கலாம். நிறைய பிளான்ஸ் வீட்டில் வாங்கி வச்சுருக்காரு, எனக்கே தெரில அந்த மாதிரி இருக்கும். இந்த பிளான்ட் வந்துட்டு புதுசாக இலை விடுது, ஆனால் ஒயிட் கலரில் இருக்குது, மற்ற இலையெல்லாம் க்ரீன் கலரில் இருக்குது. அது என்ன கதைன்னு தெரில, மேபி அது வளர்ந்ததுக்கப்புறம் கலர் மாறும் போல். பிளான்ட்டுடைய ஒரு பேருமே எனக்கு தெரியாது, அவருக்கு தான் மனப்பாடமே எல்லாம் தெரியும். கீழேயும் ஃபுல்லாக பிளான்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பிளான்ஸ். இப்போ இந்த செடி ஸ்னேக் பிளான்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நாளைக்கு அது அங்கே இருக்குமான்னு தெரியாது. ஆக்சுவலி நாளைக்குன்றதுல 3 days ஒன்ஸ் அவர் வாட்ரு பண்ணுவார் செடிங்களுக்கு. ஸோ 3 days ஒன்ஸ் இடம் மாற்றிக்கிட்டே இருப்பார். இது வந்து ஆக்சுவலி இந்த இடம் தான் வந்து ஒரு அதாவது வால் கிடையாது, ஒரு டோர் மாதிரி இருக்கும்.
டோர் வந்து லாக் பண்ணியிருக்கும், ஃபுல்லாக சீல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணணும், பிளான்ஸ் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ப்ளெயினாக இருக்கிறதால நான் வந்து வால்பேப்பர் வந்து பின்னாடி வந்து செட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த டோர்லேயே நிறைய ஆணிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஆணிலாம் இதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வால் கிளாக்கும் அங்கேயே மாட்டிட்டு அப்புறமா ஒரு சின்ன டெக்கார் ஃபோட்டோ ஃப்ரேமும் வந்து மாட்டியிருந்தேன். எங்களுடைய ஃபேவரட் 2 ஃபோட்டோ, அது வந்து நாங்கள் என் ஹஸ்பண்டுக்கு வேலண்டைன்ஸ் டேக்காக கிஃப்ட் பண்ணது. ஸோ அது வந்து டபுள் சைடு, பின்னாடி ஒன்று இருக்கும், முன்னாடி ஒன்று இருக்கும். இந்த ஃப்ரேமும் நான் விண்டேஜ் ஃப்ரேம் வந்துட்டு மீஷோவில் வந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபோட்டோன்னு சொல்லி அதையும் கொண்டு வந்து அங்கே மாட்டியாச்சு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் இருக்கும். அந்த செட்டப்பே எங்கள் வீட்லேயே எனக்கு இந்த செட்டப் மட்டும் ரொம்ப பிடிச்ச ஒரு கார்னர். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் அந்த கார்னர், ஒரு ஃபோட்டோ கார்னர் மாதிரி. அந்த பிரிக் வால்பேப்பருமே நான் ஃபுல்லாக ஒட்டலான்னு நினச்சேன். பட் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நிறைய ஆணி இருந்துச்சு அந்த டோரில். ஸோ அங்கங்கே ஓட்ட விழுந்துருமேன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற ஹாஃப் மட்டும் வால்பேப்பரில் ஒட்டியிருக்கேன். அண்ட் பாட்ஸுமே வந்து நானே பெயிண்ட் பண்ணது. சிம்பிள் பாட்ஸ் தான், எல்லாமே பிளெயின் கலர்ஸ் வாங்கிட்டு ஒரு 30 ரூபா 40 ரூபா பிளான்ட்டு தான். ஸோ அதெல்லாம் வாங்கி நானே பெயிண்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு குட்டி நர்சரி மாதிரி இருக்கும் ஹால் மட்டும் பார்க்கறதுக்கு. ஏன்னா எல்லா பிளான்ஸும் முக்கால்வாசி அங்கே தான் இருக்கும். ஹரியானாவும் சொல்லுவார், உங்கள் வீட்டுக்கு என்ட்ரு ஆகும்போதே எனக்கு ஏதோ ஒரு நர்சரிக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு. இன்னும் நிறைய பாட்ஸ் வந்து நான் பெயிண்ட் பண்ணாமலே இருக்குது. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான், ஒரேடியாக எல்லாத்தையுமே பண்ண முடியல. அதுவும் வந்துட்டு உட்காந்தேன்னா எனக்கு திரும்ப உட்கார வரைக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும். பெயிண்ட் பண்ணணும், ஏதாவது வேலை பண்ணணுனாலே ஸ்டார்டிங் வந்துட்டு சோம்பேறித்தனமாக இருக்கும். ஒன்ஸ் அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறமா அதுலேருந்து ஏஞ்சிக்க மாட்டேன், வேறு வேலையே பார்க்க மாட்டேன். இப்போ நான் ஏதாவது ஒரு பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். குக்கிங்கு மற்ற வேலைலாம் அப்படியே மறந்துட்டு அது முடிக்கிற வரைக்கும் அந்த ஒர்க்லேயே தான் இருப்பேன். ஸோ அதனாலேயே வந்துட்டு எனக்கு டிலே ஆகிட்டே இருக்குது நிறைய. இது டெக்காருமே வீட்டுக்கு இன்னும் நிறைய டெக்கார் ஐட்டம்ஸ் தான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஏன்னா நிறைய வால் வந்து இன்னும் பிளெயினாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணோம் அப்படின்ட்டு. பட் டைம் எங்கே சுத்தமாக கிடைக்கிறது இல்லை. வீட்டு வேலை, அதை விட்டு ஆஃபீஸ் வேலை, அதை விட்டால் வீடியோஸ் எடிட் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறதுன்னு ரொம்ப ஆக்கியூபைடாக இருக்கேன். ஸோ இன்னும் நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா வால்ஸ் ரொம்ப எம்டியாக இருக்குது, ஏதாவது வச்சு ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி இதுதான் வந்து ஹாலோடைய ஃபுல் ஓவர்வியூ. இப்படி தான் இருக்கும் ஹால். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பெட்ரூம்குள்ளே போகலாம். இந்த வீட்டில் வந்து 2 பெட்ரூம்னு சொல்ல முடியாது, டபுள் பெட்ரூம்னு சொல்ல முடியாது, சிங்கிள்னு சொல்ல முடியாது. ஒரு பெட்ரூமு, இன்னொன்று வந்து ஒரு பெரிய பெட்ரூம் சைஸில் இருக்க டைனிங் ஹால்னு சொல்லிக்கலாம், அந்த மாதிரி சொல்லிக்கலாம். பெட்ரூம் வந்துட்டு பெட்ரூமில் தான் பெட்டு போட்டு வச்சுருக்கோம். இன்னொரு ரூமில் வந்து பெட்டு போட முடியாது, அந்த மாதிரி ஒரு ரூம் அது, அதான் காட்டுறேன். ஸோ பெட்டுமே வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் வாங்கினோம். பழைய வீட்டில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் ரூமு, பெட்டு போடுற அளவுக்குலாம் இடம் இருக்காது அங்கே அந்த பழைய வீட்டில், அதனால் பெட்டு வாங்கலை. அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து பெட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இந்த ஜன்னல் வந்துட்டு பால்கனிக்கு கனெக்ட் ஆகிற ஜன்னல். அப்புறம் இந்த சைடு வந்து ஃபுல்லாக கீழ் போர்ஷன் தெரியும், ஆனால் நல்லா வென்டிலேஷன் இருக்கும். இந்த பிளான்ட் வந்து கிருஷ்ணாவோட ஃபேவரட் பிளான்ட். லீஃப் நல்லா பெருசாக இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ ஒரே ஒரு பிளான்ட் மட்டும்தான் இங்கே மாட்டி வச்சுருக்கேன். மற்ற எல்லாமே ஹேங்கிங்கில் வாங்காமல் போயிட்டோம். பாட்ஸ் ஹேங்கிங்கில் வாங்கியிருந்தால் விண்டோவில் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இனிமேல் வாங்குகிற பாட் எல்லாமே ஹேங்கிங் டைப்பில் வாங்கி அப்படியே விண்டோவில் மாட்டி விட்டால் இன்னும் வேலை ஈஸி அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. மெட்டல் பீரோ தான். பீரோ அப்படியே விண்டோக்கு பக்கத்துலேயே, பெட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுருப்பேன். இந்த பீரோ வாங்கிறதுக்கும் ஒரு பஞ்சாயத்து. நான் வந்து உட்டனில் தான் வாங்கணும் அப்படின்ட்டு, எல்லா ஃபர்னிச்சருமே எங்களுக்கு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஸோ உடன் பீரோ தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சேன். அவர் வந்து உடன் பீரோலாம் உழைக்காது, மெட்டலில் வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. ஸோ ஆஃப்டர் லாங் ஆர்கியூமெண்ட் விடவே இல்லையே, அவர் கடைசி வரைக்கும் மெட்டலில் தான் வாங்கணும், அதுதான் உழைக்கும், அதுதான் சேஃப்டின்ட்டு வாங்க வச்சுட்டாரு. சரி போ அப்படின்னு சொல்லி நான் வால்பேப்பர் வந்து உடனில் இருக்கிறத எடுத்து ஒட்டிட்டேன். என் பழைய விளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஷார்ட்ஸில், அதுவுமே வால்பேப்பர் காலி ஆகிடுச்சுன்னு கவலைக்கிடமா அந்த பீரோவை அப்படியே கம்ப்ளீட் பண்ணாமல் பாதியிலே விட்டேன். அதனால தான் அது பாதி ப்ளூ பாதி ப்ரௌனில் இருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு சேர் இருக்கும், அது வந்துட்டு யாராவது வந்து உட்கார்றதுக்குன்னு கிடையாது. அந்த சேர் வந்து இந்த வீடியோக்காக காலியாக இருக்குது. இல்லைன்னா வீட்டில் இருக்கிற மொத்த காஞ்ச துணியும் அந்த சேரை தான் போட்டு வச்சுருப்பேன். அந்த காஞ்ச துணியை மடித்து வைக்கிற வரைக்கும் மொத்த துணியும் அந்த ஒரு சேர், நம்ம வீட்டில் இருக்க எப்பயுமே எல்லார் வீட்லேயும் இருக்கும் பாருங்கள், எங்கே போயிட்டு வந்தாலும் துணியை கழட்டி அந்த ஒரு சேரில் மாட்டுறது, அந்த ஒரு சேர் தான் இந்த பெட்ரூமில் இருக்க சேர். அப்புறம் ஒரு குட்டி ட்ரா செட்டப் இருக்குது, அது மேலே ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். ரெய்சன் ஆர்ட் வந்து கீழே போட்டால் கலங்கும்னு என்கிட்ட அதை கொடுத்தவங்க சொல்லவே இல்லை. தனுஷ் ஆர்ட் கேலரி தான் இதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அது கீழே போட்டோன்னே ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் கலங்கிருச்சு, மற்றபடி எனக்கு அந்த ஆர்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கேயும் ஒரு குட்டி பிளான்ட்டை வச்சுருக்கோம்.
மற்றபடி ஒரு ஷெல்ஃப், அந்த ஷெல்ஃபில் கொஞ்சம் துணிகள், அப்புறம் இந்த சோப்பு சீப்பு, கண்ணாடி அதெல்லாம் இருக்குது. எல்லார் வீட்லேயும் ஷெல்ஃபில் என்ன இருக்குமோ அதுதான், அவ்வளோதான். இதுதான் வந்து ரூமு. எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்கும். ஸோ அதே தான் எங்கள் வீட்லேயும். எங்கேயாவது வெளியே போனால் எனக்கு ஃபோனை தவிர பர்ஸோ இல்லை ஹேண்ட்பேக்கோ எடுக்கிற பழக்கமே வராது. தனியாக போனால் மட்டும்தான் ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஹேண்ட்பேக்கும் மறக்கக்கூடாதுன்றதுக்காக சும்மா இங்கே ஒன்று மாட்டி வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் அதை பார்த்தாவது ஞாபகம் வந்து வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ட்டு. இந்த வாட்டர் பாட்டில், இந்த ஃபோன்லாம் வைக்கிறதுக்கு கூட நான் இது பண்ண மாட்டேன். கிருஷ்ணாட்ட கொடுத்துருவேன், அவர் வச்சுப்பார் ஃபோன் எல்லாத்தையுமே. நான் அப்படியே வெறும் கை வீசிட்டு போவேன். ரூமுடைய ஓவர்வியூ இது தான். இப்படி தான் இருக்கும். ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. எங்கள் 2 பேருக்கு கரெக்டாக இருக்கிற ஒரு ஸ்பேஷியஸான ரூம். அண்ட் வென்டிலேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். வீடு ஆக்சுவலி ரொம்ப பழைய வீடு தான் இது. 18 years ஓல்டு வீடு இது. நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வீடு தேடிட்டு இருந்தோம். ஒரு 2 to 3 months தேடிட்டு இருந்தோம். சுத்தமாக கிடைக்கவே இல்லை. எதர்ச்சியாக கிடைச்ச வீடு இது. பார்த்தோன்னே ரொம்ப வென்டிலேஷன் நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குன்னொன்னே 2 பேருக்குமே பிடிச்சி போச்சு. இது வந்து இன்னொரு ரூம், பட் அதை அடுத்த vlogல காட்டுறேன். இப்போ வந்து பால்கனி ஏரியா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். வெளியே வந்துட்டு கண் திருஷ்டியில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆலோவேரா செடி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே மறக்காமல் போட்டு போகணுன்னு என் ஹெல்மெட்டையும் வச்சுருக்கேன். எப்படியும் அவர் வந்து டெய்லி போடுறதால ஞாபகமாக அவர் ஹெல்மெட்டை போட்டுருவார், ஆனால் நான் மறந்துடுவேன். பால்கனிக்கு அப்படியே எதிர்க்க ஒரு சப்போட்டா மரம் இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும் அந்த மரம். ஈவினிங் டைமில் அங்கே உட்காந்து அப்படியே சில்ட் அவுட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். பால்கனியை தான் இன்னும் செட்டப் பண்ணாமலே இருக்கும். ஏன்னா வந்துட்டு அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏசியோடைய வாட்டர் வந்து வெளில வரும். ஸோ அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் ஈரமாகவே இருக்கும். அதனால இன்னும் நான் அதை தொடலை. வெளியே மிஷின் போட்டிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு தைச்சு, இன்னும் தைக்கவே இல்லை. வெளியே நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா உள்ளே போடுறதுக்கு இடம் கிடையாது. ஸோ அதை வெளியே எடுத்து போட்டாச்சு. உள்ள பெட்ரூமில் வந்து கனெக்ட் ஆன விண்டோ வந்துட்டு இதுதான். இந்த விண்டோ வந்து ஓப்பன் பண்ணோம்னா அப்படியே டைரெக்டாக நமக்கு பெட்ரூம் வந்து தெரியும். பட் மோஸ்ட்டாக ஓப்பன் பண்ண மாட்டோம். இந்த இடத்துல வந்து சில குப்பைகள்லாம் வச்சுருக்கோம். ஒரு பேக்கில் செருப்பு போட்டு வச்சுருக்கோம். இன்னொரு பேக்கில் வந்து பிளான்ஸோடைய மென்யூர்லாம் கலந்து வச்சுருக்கோம். இன்னொரு பேக்கில் வேறு ஏதோ ஒன்று அது தேவையில்லாத ஐட்டம்ஸ், தூக்கி போடுற ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கோம். அப்புறம் ஆரோ போட்டதால் அந்த கேனும் வெட்டியாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சாச்சு. எங்களுடைய பிளானே இந்த பால்கனி செட்டப் பண்ணி 2 பீன் பேக்கையும் கொண்டு வந்து வெளியே போட்டு ஜாலியாக சில் பண்ணுறது. ஆனால் இன்ன வரைக்கும் அது போடல. ஏன்னா இந்த ஏசிலேருந்து மேலேருந்து வர தண்ணிலாம் வந்து அந்த பால்கனி கிட்ட ஒரு குட்டி ஓட்டை இருக்குது, அங்கே தான் கனெக்ட் ஆகும். ஸோ அது ரெய்னி சீசன் வேறையா, இப்போது மழை பெஞ்சு மழை தண்ணிலாம் அது ஃபுல்லாக ஈரமாயிடுது. ஸோ நம்ம என்ன தான் செட்டப் பண்ணாலும் மழை வந்து வந்துருச்சுன்னா ஃபுல்லாக கெடுத்துடும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு கை வைக்காமல் அமைதியாக இருக்கும். ரிமைனிங் இன்னும் ஒரு டைனிங் ரூம் அண்ட் கிச்சன் டோர் இருக்குது. அது வந்து நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கே நாக்கு தள்ளிடுச்சு. எந்த லட்சத்தில் நான் எடுத்தேன்னு தெரியல. இன்கேஸ் நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ரிவ்யூக்காக தான். இந்த நெட்டு ஹவுஸ் ஓனரே போட்டிருந்தாங்க, பேர்ட்ஸ் வந்து உட்காராமல் இருக்கிறதுக்காக. ஸோ நாங்கள் அதை அப்படியே விட்டாச்சு, செலவு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐல் கேட்ச் யூ இன் மை நெக்ஸ்ட் ஒன். பாய்.